நான் என் 5வது பிறந்த நாளை நெருங்கிக் கொண்டிருந்தபோது நான் பள்ளிக்கு அனுப்பப்படுவேன் என்று கூறப்பட்டது. இதுபோன்ற சூழ்நிலைகளில் மற்ற குழந்தைகள் எப்படி உணர்ந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். உங்கள் அண்ணன்களும் அக்காமாரும் தினமும் காலையில் பள்ளிக்கு தயாராகிச் செல்வதைப் பார்ப்பதும் உங்களுக்கு வயதாய்விடவில்லை என்பதற்காக வீட்டில் விடப்படுவதும் மிகவும் வேதனையான அனுபவமாகும். குறைந்தபட்சம் நான் அப்படித்தான் உணர்ந்தேன். அதனால்தான் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். இது எனக்கு ஒரு முக்கியமான நாளாக அமையவிருந்தது. இறுதியாக, விடுமுறை நாட்களைத் தவிர வேறு நாட்களில் வீட்டில் இருக்காத, வளர்ந்த, மரியாதைக்குரிய மனிதர்களுடன் நான் சேரப்போகிறேன். வகுப்புகள் சரியாக காலை 10 மணிக்கு தொடங்கும் என்பதால் நாங்கள் காலை 10 மணிக்கே புறப்பட வேண்டியிருந்தது. என் வயதையொத்த என் மாமாக்கள் இருவருக்கும் என்னுடன் சேர்ந்து பள்ளியில் சேர்க்கப்படவிருந்தனர். நாங்கள் அனைவரும் தயாரானதும் எங்களை பள்ளிக்கு அழைத்துச் செல்லவிருந்த குதிரை வண்டியை நோக்கி ஓட ஆரம்பித்தோம். அப்போது துரதிருஷ்டவசமாக நான் வழுக்கி விழுந்தேன். எனக்கு காயம் ஏற்பட்டது. தலையில் கட்டப் போட்டுக்கொண்டு படுக்கையில் இருக்கச் சொன்னார்கள். வண்டியின் சக்கரங்களின் ஓசை தூரத்தில் மெல்ல மெல்ல குறைந்தது. அதிர்ஷ்டசாலிகள் சென்று விட்டார்கள். ஆனால் நான் இருள் சூழ்ந்த முகத்துடன் என் ஆசைகள் தகர்ந்து போய் அங்கேயே கிடந்தேன். 24 மணி நேரம் கழித்து எனக்கு ஆறுதல் கிடைத்தது. எங்களுடையது ஒரு மிஷனரி பள்ளியாகும். இது முக்கியமாக ஐரோப்பிய மற்றும் ஆங்கிலோ இந்திய சிறுவர் சிறுமிகளுக்காகவும் இந்தியர்களுக்கு குறைந்த அளவு இடங்களும் ஒதுக்கப்பட்டிருந்தது. எங்கள் அண்ணன் அக்காமார் அனைவரும் இந்த பள்ளியில்தான் சேர்ந்திருந்தார்கள். அதனால் நானும் சேர்ந்தேன். எங்கள் பெற்றோர் ஏன் இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் மற்ற இடங்களை விட ஆங்கில மொழியை இங்கு நாங்கள் விரைவாகவும் சிறப்பாகவும் கற்றுக்கொள்வோம் என்பதால் இருக்கலாம் என்று நான் ஊகிக்கிறேன். அந்த நாட்களில் ஆங்கில அறிவுக்கு அதிக மதிப்பு இருந்தது. நான் பள்ளிக்குச் சென்றபோது ஆங்கில எழுத்துக்களை மட்டும் கற்றுக்கொண்டிருந்தேன் என்பதை நான் இன்னும் நினைவில் வைத்திருக்கிறேன். ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் பேச முடியாமல் நான் எப்படி சமாளித்தேன் என்பது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் பேச நான் செய்த முதல் முயற்சிகளில் ஒன்றை நான் இன்னும் மறக்கவில்லை. எங்களுக்கு சிலேட் பென்சில்கள் கொடுக்கப்பட்டு எழுத முயற்சிக்கும் முன் அவற்றை கூர்மையாக்கச் சொன்னார்கள். என்னுடையது என் மாமாவினுடையதை விடச் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. எனவே நான் எங்கள் ஆசிரியரிடம் ரணேந்திரா மோடா ஐஷோரோ என்று கூறி அதைக் காட்டினேன். நான் ஆங்கிலத்தில் பேசினேன் என்று நினைத்தேன்.